செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் பொய் சொல்லி நினைக்கின்றாயா நீ? உண்மையை தான் சொல்றேன் தாயே, உங்களை அவமரியாதை செய்யல. எனக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா அது தாயே, என் அப்பாவித்தனத்தை மன்னிச்சிருங்க. தயிரையும் பாலையும் சேர்த்து குடிச்சது என்னோட பெரிய தப்புதான். ஆனா ஒன்ன விட்டுட்டு மத்ததை குடிச்சா எனக்கு உபயோகம் இல்லையே. அப்படி என்றால் எனக்கு பெரிய அறிவாளி ஆகணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை. அறிவு மட்டும் இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? பசி பட்னியோட வாடணும். ஆனா ரெண்டுமே இருந்தா என் குடும்பத்தையும் நல்லா கவனிச்சுக்கலாம். தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க. ஜெய் காளி மாதா, 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 ஜெய் காளி மாதா. நாடகத்தை நிறுத்து, பிழைத்து போ, விட்டு விடுகிறேன். அப்படியா? நன்றி காளி மாதா. அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்பலாம் இல்லையா? நீயோ இரண்டையும் பெற்றுவிட்டாய். இரண்டு குணங்களும் உனக்கு இருக்கும். நீ அறிவாளி, ஒரு செல்வந்தன். ஆக நீ ஒரு விதூஷகன். அது ஆனால் உனக்கு போட்டியாக நீ அநேகம் பேரை சந்திக்கப் போகின்றாய். விரோதிகள் வழியெங்கும் வலை விரித்து காத்திருப்பார்கள், தொல்லை செய்வார்கள். அதை நான் பாத்துக்கிறேன். நீ போகலாம் விதூஷகன். தாயே, நான் ஒன்று கூறட்டுமா? சித புருஷரே, ஓடிடுங்க. ஓஹோ, நீ தப்பித்து விட்டாயா? நம்பவே முடியவில்லையே. தெனாலிராமா, நீ பெரிய ஆள்தான். எல்லாம் பித்தலாட்டம் மன்னா. தெனாலிராமன் ஒரு சாதாரண விவசாயி. பொய் பித்தலாட்டம் செஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. என்ன கேட்டா தாங்கள் இவனுடைய ஏமாற்று வார்த்தைகளை நம்பவே கூடாது. இவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே இவனை அனுப்பி விடுங்கள். ஓ ராஜகுரு, உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்கல இல்லையா? என்ன ராஜகுரு, ஏன் சொல்ல விடாமல் தடுக்கிறீர்கள்? கதையில் எனக்கு பிடித்த கட்டம் இனிமேல் தான் வரப்போகிறது. நீ சொல்றாமா? ஒரு வழியா காளியோட அருளால எனக்கு அறிவும் செல்வமும் ரெண்டுமே கிடைச்சது. அப்ப நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விஜயநகரம் அரசவைதான் அந்த இடம். ஏன் எல்லாரும் இப்படி அவசரத்துல இருக்காங்க? உனக்கு விஷயமே தெரியாதா தம்பி? விஜயநகரத்தோட ராஜகுரு வந்துட்டு இருக்காரு. மங்களகிரி கோயில்ல பூசை செய்ய போறாரு. ராஜகுருவா? ஓ டிங்கிரி, நாம ஒரு வழியா மங்களகிரிக்கு வந்து சேர்ந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ராஜகுரு, ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்ற? உனக்கு என்ன தைரியம்? மன்னிக்கணும் பெரியவரே. குறுக்க வராத, நான் பூஜையில இருக்கேன். மதிப்பிற்குரிய ராஜகுருவே, நான் ஒரு சாதாரண குடிமகன். ஆனா எனக்கு ஒரு ஆசை. எனக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரை காணும் பாக்கியம் வேண்டும். நீங்க மனசு வச்சீங்கன்னா. உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு நான் ஏன் உதவி பண்ணணும்? நான் உங்க அடிமை ராஜகுருவே. அப்ப சரி, இப்ப நான் நதியில குளிக்க போய்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யற? என் துணிகளை எடுத்துக்கிட்டு இதோ இருக்கான வேலைக்காரன் டிங்கிரி, இவனையும் கூட்டிட்டு வா. ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப நல்லவரு. நான் உங்க துணிகளை இந்த கல்லு மேல வைக்கிறேன், சரியா? சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. போய் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா. சீக்கிரமா வந்து சேரு. சரி, சீக்கிரமா வந்துருவேன்.
நான் திரும்பி வந்துட்டேன் மதிப்பிற்குரிய ராஜகுருவே. சரியான முட்டா பையன் வசமா மாட்டிக்கிட்டான். இவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இவன் நமக்காக என்ன வேணாலும் செய்வான். இவனை விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க தெருவுல அம்போது விட்டுடலாம். என்ன? அப்படியா ராஜகுரு? என் கைவரிசை நானும் காட்டுறேன். நீங்க என்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போவீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க அந்த உதவாகர பையன் சாப்பாடு எடுத்துட்டு வர போனானு? எங்க எங்க? என்னோட துண்டு எங்க? எங்க எங்க? இதா இருக்கு. எல்லாரும் இந்த பக்கம் வராங்க. டிகிரி என் துணியெல்லாம் எங்க? சீக்கிரம், துணியெல்லாம் காணாம போயிடுச்சு. என்கிட்ட இருக்கு மதிப்பிற்குரிய ராஜகுருவே. நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்க துணிகளை தரேன். நீங்க என்னையும் உங்க கூட ராஜா கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுவும் எப்படி? தோள்ல தூக்கிட்டு போகணும். இதுக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது. கிடைக்கும் போது பார்க்கலாம். இப்ப கிளம்புங்க. விஜயநகர ராஜகுரு பூஜை பண்ண போற அழக பாருடா. என்ன அருமையான காலை நேரம். ஏதாவது பாடலாம் போல இருக்கிறதே. என்ன இது? ஒரு சராசரி கிராமவாசி நமது குருவை அவமானப்படுத்துகிறானே. வீரர்களே, யாரோ ஒருவன் மதிப்பிற்குரிய நம் ராஜகுருவின் தோளில் அமர்ந்திருக்கின்றான். செல்லுங்கள், உடனே அவனை கைது செய்யுங்கள். என்ன செய்யற? என்ன செய்யற? என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விட்டுருங்க, என்ன விடுங்க. அது ஒரு வழியா நான் ராஜாவை பார்க்க வந்துட்டேன். நீ எங்கள் குரு இல்லையே. யார் நீ? என் பேரு ராமன், தென்னாலி ராமன். ராமன்? ஆனால் எங்களது குரு எங்கே? அதுக்கப்புறம் ராஜகுரு என்ன என்னெல்லாம் செஞ்சாருன்னு நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ராமா, நீ ராஜகுருவுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்தாய். என்னுடைய சபைக்கு உன்னை போன்ற அறிவாளிகள் தான் தேவை. உன்னை எனது ஆஸ்தான விதூஷகனாக்குகிறேன். இந்த செல்வங்களை கொண்டு விஜயநகரில் உனக்காக ஒரு வீடு வாங்கிக்கொள். என்ன இது? யார் அது? காப்பாத்துங்க. ஓஹோ, ராஜகுரு, தங்களது சிறைவாசம் முடிந்து விட்டதா? எல்லாம் எப்படி இருந்தது? அண்ணா, இந்த குற்றவாளியை கைது பண்ணுங்க. இவன் ஒரு பயங்கர வேஷதாரி. வேஷதாரி இல்லை, விதூஷகன். என்ன அண்ணா? நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. இவன் ரொம்ப ஆபத்தானவன். இவனுக்கு பதவி இல்ல, தண்டனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னாச்சு? எல்லாமே நேற்று நடந்தது போல் இருக்கின்றது. ராமன் சபைக்கு வந்ததுமே நேரம் போவதே தெரிவதில்லை. என்ன ராஜகுரு? எனக்கு பெரிய ஒரு யுகமே ஆனது மாதிரி இருக்கு. தென்னாலிராமன் வந்த அப்புறம் தான் நாட்டுல பெரிய குழப்பம்லாம் ஏற்பட்டிருக்கு. இவன் அப்படி பெருசா என்ன செஞ்சுட்டான்? குழப்பமா? குழப்பம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போய் இருக்கும் உங்களது தொப்பையை பாருங்கள். விதூஷகா, எனக்கு உனது யோசனை தேவைப்படுகிறது. நாம் ராஜகுருவை முன்போல் எப்படி சுறுசுறுப்பாக்குவது? அது வணக்கம்.